ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் தான் காட்டுற போகிறேன். டி நகரில் இருக்கிற ஜெயச்சந்திரனில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் டைமில் போனது தான். டி நகரில் இருக்கிற எல்லா ஷாப்லையும் இதுவும் ஒரு ஷாப்னே சொல்லுவேன். இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் நானும் பார்த்துட்டு தான் போகலாம் அப்படின்னு போனேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் வழியாகவும் போகலாம், அந்த என்ட்ரன்ஸ் வழியாகவும் போகலாம். ஸோ முன்னாடி ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பேக்கை டேக் பண்ணி நம்ம வச்சு கொடுத்துட்டு போயிடணும். அவங்களே டேக் பண்ணி தராங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது அடுத்த என்ட்ரன்ஸு. ஸோ அந்த சைட்லேருந்து போகலாம், இந்த சைட்லேருந்து போகலாம். ஸோ நான் உள்ளே போனதுலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ 2 சைட்லேயுமே நேம் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ நேம் பேக்கை டேக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போயிட்டுருக்கேன். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா சாரீ செக்ஷன், குட்டீஸோட நம்ம அடல்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி குர்த்தி செக்ஷன்லாம் இருக்குது. அப்புறம் மேலே அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி போனோம்னா இந்த மாதிரி பேண்ட்டு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லேயே நீட்டாக இந்த மாதிரி மேனிக்யூன்ஸ்க்கெல்லாம் போட்டு நீட்டாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே மேனிக்யூனில் இருந்த ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். பட் கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஃபோட்டோ கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கப்லையும் இல்லை அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே அவங்களே டிசைன் பண்ணி தராங்க. ஸோ ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் இந்த மாதிரி கூட பண்ணி தராங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அடடா, நம்ம ஃபோட்டோ மறந்துட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சேன். ஸோ நமக்கு என்ன வேணுமோ இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி அவங்களே நம்ம இது பண்ணி தராங்க, கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. நம்ம ஃபோட்டோ மட்டும் கொடுத்தா போதுங்க, அல்லது நம்ம ஷேர் பண்ணால் போதும், அவங்களே நீட்டாக பண்ணி தராங்க. ஸோ அந்த லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் மேலே ஏறி போகலாம் அப்படிங்கிறக்காக தான் போகலான்ட்டு இருந்தேன். பட் அங்கேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த கலெக்ஷன்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சார் எந்த ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு தெரியணும், லிஃப்ட்டில் போனால் தான் தெரியும் சொல்லி லிஃப்ட்டில் போனேன். லிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் லிஃப்ட்டாக இருந்துச்சு. மேலேருந்து கீழே போகும்போது டி நகர் ஃபுல்லாக தெரியுது அப்படிங்கிற குஷிலையும் போனேன். ஸோ அப்படியே தான் நான் லிஃப்ட்டில் மேலே ஏறி போனேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் எதுக்கு வந்தோமோ அதை பார்க்கணும் இல்லைங்களா, அந்த கலெக்ஷன்ஸை பார்க்க தான் நான் வந்தேன். இப்போ மேலே லிஃப்ட்டில் வந்து நான் என்ன கலெக்ஷன் பார்த்தேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அது போக என்னென்ன இருந்ததுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் மேலே போயிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் நான் இங்கே ஃபஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு தான் போனேன். கேர்ள்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, 13 to 14 இயர்ஸ் பொண்ணுங்களுக்கு, அப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்களுக்கு இருக்கானது, அப்புறம் குட்டி பொண்ணுங்களுக்கு இருக்கான பாவாடை சட்டை, அதெல்லாமே அழகழகாக இருந்துச்சு. முன்னாடியே நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேல் எல்லோலங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. அதே போக உங்களை காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு. அப்படியே செமையாக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதில் அந்த மேனிக்யூனில் போட்டிருந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்ட் பண்ணி போட்ட மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறக்கே. அந்த குட்டிக்கெலாம் போட்டிருந்தது பாருங்களேன். இதே மாதிரி இந்த இது பாருங்கள், லெஹங்காவது அழகாக இருந்துச்சு, க்ரீன் வித் எல்லோவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ப்ளூ வித் பிங்க்கில் அழகாக இருந்துச்சுல. இந்த குட்டிக்கு போடுற லெஹங்காலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் இந்த மேனிக்யூனில் போட்டிருந்தது நான் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது பார்க்குறக்கே. அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் பாருங்களேன். அது போக அவங்க டிஸ்பிளேல அங்கே வச்சுருந்தது காக்ரா சோலி கலெக்ஷன்ஸு. இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மெரூன் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 13 இயர்ஸ் உள்ள இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் இங்கே வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப் டு ஒரு 12 to 13 இயர்ஸ் இருக்கிற பசங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷன்ஸ் தான். அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அழகாக க்யூட்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அது அந்த மேனிக்குள்ள போட்டிருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க, க்யூட்டாக இருந்தது பார்க்குறக்கே. அதே உங்களுக்கு அப்படியே வந்திருக்கேன் பாருங்களேன். அந்த குட்டி குட்டி பொம்மை போட்டு அந்த பொம்மைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஜெயச்சந்திரனில், பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அவங்க அங்கே ஹேங் பண்ணி வச்சுருந்த சில கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். குட்டீஸ் ட்ரெஸ் எப்பயுமே அழகு தான். அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறக்கே அழகாக இருந்தால் குட்டீஸ்க்கு போட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படியே வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தேன். மேலே இருக்கிற ஃப்ளோரு ஏறி தான் போகணும் நாங்கள், அதுக்கு மேலே லிஃப்ட் வராதுனாங்க. ஸோ நான் அந்த ஃப்ளோருக்கு ஏறி போய் பார்த்தேன். அங்கே போனோம்னா இந்த மாதிரி நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த கொஞ்சம் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம மேலே ஏறி போகலான்னு பார்க்கலான்னு போனேன். மேலே ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாடல்ஸ்க்கெல்லாம் போட்டு அந்த பிக்சரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இப்போ மேலே வந்துட்டேன். மேலே வந்து உங்களுக்கு அங்கே என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே. ஸோ இந்த மேலே ஃப்ளோரில் உள்ள என்ட்ரன்ஸ் வந்தாவே உள்ள இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் இருந்துச்சு. நான் போனது பார்க்க போனது பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பீஸ் வாங்க தான். அந்த ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நான் கோல்டன் கலர் வாங்கலான்னு போனேன். ஏன்னா இந்த கோல்டன் கலர் வாங்கினா எல்லா சாரிக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் வந்து இந்த கோல்டன் கலர் நான் ரெஃபர் பண்ணேன். அந்த கோல்டன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாண்டில் கலர் இருக்கிற மாதிரி, எல்லோ கலர் இருக்கிற மாதிரி, உங்களுக்கு எந்த கோல்டன் கலர் வேரியேஷனில் வேணுங்கிறதுக்காக நிறைய கோல்டன் கலர் காமிச்சிருக்காங்க. இதை பற்றின ஷார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், டைம் கிடைச்சா அதையும் பாருங்கள். ஸோ ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் ஜெயச்சந்திரன் போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் மேலே இருந்துச்சு. அது 5th ஃப்ளோரில் இருந்துச்சு. பட் 5th ஃப்ளோரில் எப்படி தான் வேலை செய்கிறாங்கன்னு தெரியலைங்க, அப்படி வேர்த்து ஊற்றுது. வெறும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கவே முடியல, அப்படி ஊற்றுது 5th ஃப்ளோரில். பட் அவங்க பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க.
இவ்வளோ கலர் இருக்குங்க, இவ்வளோ டிசைன் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு காமிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ கோல்டன் கலர்லேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ். அது போக பிங்க்ல ப்ளூலெலாம் நிறையா இருந்துச்சு, க்ரீன்லாம் இருந்துச்சு. இப்போ நான் காமிச்ச க்ரீன் கலர் ரெடிமேட் ப்ளவுஸும் அழகாக இருக்குல்ல. அது போக ஏகப்பட்ட வெரைட்டி ரெடிமேட் ப்ளவுஸஸ் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன், செம்மையாக இருந்தது பார்க்குறக்கே. அப்புறம் இந்த பிங்க் கலரில் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸஸ் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 480 rupees வருது. அழகாக இருந்தது, எம்ப்ராய்டரியில் அழகாக இருந்தது. பட் இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபிட்டிங் சூப்பராக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேனிக்குனுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் சாரீ போட்டு வியர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி கர்ச்சீஃப் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீசஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அது போக நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனோம்னா சிம்பிளாக ஒர்க் பண்ண ப்ளவுசஸ் ஏதாவது வேணும்னா அது மாதிரி எக்கப்பட்டது இருந்துச்சு. அப்புறம் லைனிங் மெட்டீரியல்ஸு, அப்புறம் இந்த மாதிரி சுடி டாப் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பாருங்களேன், 1 மீட்டர் 98 rupees. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனு, அப்புறம் இந்த மாதிரி பிரிண்டர் இருக்கிற டிசைனு, அப்புறம் எம்ப்ராய்டரி இருக்கிற டிசைன்ஸு அதெல்லாம் மேலே ஹேங் பண்ணியே வித் ப்ரைஸோட போட்டிருந்தாங்க. 1 மீட்டர் இந்த ரேட்டுன்னு அதான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அது போக அந்த 2x2 ப்ளவுஸ் பீசஸ்ஸு, அப்புறம் ரன்னிங் மெட்டீரியலு அதெல்லாம் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் சைஸ் மாதிரி கூட மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல் வேணும்னா எக்ஸலும் எடுத்துக்கலாம், அதே சைஸில் தான் எடுக்கணும்னு இல்லை, அந்த மாதிரி ஆஃபரும் போயிட்டு இருந்தது, பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும். அப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாருங்களேன், அழகழகாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம். இதை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற ரெடிமேட் மெட்டீரியல்ஸ் ரன்னிங் மெட்டீரியல்ஸ் வாங்கி நமக்கு ஏற்ற மாதிரி 3 மீட்டர்ஸோ 3.5 மீட்டர்ஸோ வாங்கி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் நெக்ல ஸ்லீவ்லாம். அது மட்டும் இல்லாமல் நைட் ட்ரெஸ்ஸு, நைட்டீஸு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இந்த 5th ஃப்ளோரில் இருந்துச்சு. அப்புறம் நைட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த காலர் வச்ச நைட்டி, வி ஷேப் நெக் நைட்டிஸ், அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற ட்ரெண்டிங்கான நைட்டிஸ் எல்லாமே அழகழகாக இருந்தது பார்க்குறக்கேன். அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். குவாலிட்டியும் நல்லா இருந்ததுங்க, அந்த ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டின்னே சொல்லுவேன், அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஜெயச்சந்திரனில் காமிச்சிட்டு வந்தேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.